நீங்கள் 45 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா, இது எனக்கு நல்ல அட்வைஸாக படுது. உங்களுக்கு நல்ல அட்வைஸாக படுதா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா? இந்த ஒரு சில இனங்களை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி தான் ஆகணும். நான் எந்த அளவில் நான் திருப்தி ஆயிக்குவேன், என்னோடய வாழ்க்கையில் எது கிடச்சா நான் திருப்தி ஆயிக்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டை வந்து நம்ம தெரிய ஆரம்பிச்சுக்கணும். காரணம், நமக்கு வயசு ஆக ஆக நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் கம்மி. ஸோ நம்மளுடைய கோலும் நம்மளுடைய ட்ரீமையும் ரொம்ப லாங்காக வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அச்சீவ் பண்ணதுக்கான ஏஜ் வேணும், ஹெல்த் வேணும், லைஃப் ஸ்பேன் வேணும். இது வந்து ரியாலிட்டி. ஸோ நான் எதில் வந்து நான் திருப்தி ஆயிடுவேன், நான் சீக்கிரம் திருப்தி ஆயிடுவேனா, நிறைய திருப்தி ஆயிடுவேனா அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிஷனாக இருங்க. அப்புறம் என்னோடய லைக்ஸ், எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, ஃபுட்டில் இதுதான் பிடிக்கும், ட்ரெஸ்ஸிங்கில் இதுதான் பிடிக்கும், ட்ராவலில் இதுதான் பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது இல்லையா, இதை ரெண்டையும் வந்து ரொம்ப டெஃபினட்டாக வந்து ஒரு டெஃபினிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்து, இதை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஹெல்த் கான்ஷியஸ் எப்போதுமே வேணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுட் சேஃப்டி. ஃபுட் சேஃப்டி யாருக்கு? நமக்கு. வெளியே ட்ராவல் போகிறப்ப நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்கஹால் கூடவே கூடாது, ஸ்மோக்கிங் நோ. ஸோ இதெல்லாம் தாண்டி சில பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்புறம் நம்ம என்ன வகையில் நம்மளோட லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம், நம்மளோட குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, நம்மளுடைய குடும்பத்தினோட எதிர்காலம் என்ன, பாரம்பரியம் என்ன, இதையெல்லாம் கருத்தில் வச்சுட்டு தான் ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம மூவ் பண்ணக்கூடிய பீப்புள், நம்மளுடைய சரௌண்டிங்கு, கல்ச்சர் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கணும். காரணம், திடீர்னு இனிமேல் நம்ம டீவியேட் ஆகி மறுபடியும் நல்ல உயிர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம், நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டேஜ். நம்ம ஆல்ரெடி வந்து A to B ஓடியாச்சு, B to C ஓடுற தூரம் கம்மியான தூரம் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இந்த கல்ச்சர், நம்மளுடைய சரௌண்டிங் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசு புதுசாக வரும், ட்ரெண்டிங்காக வரும், டெக்னாலஜியாக வரும். அதுக்குள்ளேயெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் லேர்ன் பண்ணி ஜெயிக்கவெல்லாம் முடியாது. நம்ம என்ன டெக்னாலஜியில் வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும் இல்லையா? அதுக்குன்னு டச் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, புது கார் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரெண்டிங்குள்ளேயும் போங்க, நமக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்திக்கங்க. ஆனால் எந்த வயசுலையாக இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட வெக்கப்படாமல் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் அப்டேட்டாக இருக்க முடியும். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.